இன்றைய நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்களே, சபையில் வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, நிறைய இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கம். மிகவும் உடல் தளர்ந்த நிலையிலே என்னத்தை உங்களுக்கு கூறலாம் என்று நான் சிந்தித்த பொழுது, அறிவுலகம் என்ற நவீன பெயரைப் பெற்று விரிந்த கருத்துடைய பெயரைப் பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நூலகத்தின் அடிப்படை வரலாற்றை அடுத்த சந்ததி அறிய வேண்டும் என்ற நோக்குடன் எனக்கு ஞாபகமாக உள்ள சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பயனுடையதென்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த நூலகம் 1921 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை அறிகின்றேன். அப்பொழுது இந்த கிராமத்தில் வாழ்ந்த சமூகத்தில் அக்கறை கொண்ட பெரியோர்கள் இந்த கிராமத்திற்கு ஒரு நூலகம் அறிவை பரப்புவதற்கு தேவை என்பதை உணர்ந்து இந்த நூலகத்தை அமைத்தார். அதில் முக்கியமாக எனது ஞாபகத்திற்கு வருபவர்கள் அமரர் பெரியார் செல்லப்பா மயில்வாகனம் அவர்கள், பொன்னையா மாஸ்டர் அவர்கள், சிதம்பரப்பிள்ளை BA BSc ஆசிரியர் அவர்கள், அளவட்டி கிராமத்திலே புகழ்பெற்ற மலையாள புகையிலை வியாபாரி அமரர் நாகலிங்கம் அவர்கள், இந்த காணியை வாங்கி உதவிய வண்டரசர் செல்லப்பா அவர்கள், ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்கள், இப்படியான பலர் தம்முடைய பெரு முயற்சியினாலே இந்த கட்டிடத்தை
அமைத்து முதலாக ஒரு வாசியசாலையை ஆரம்பித்தார்கள். இவர்களில் மிக அண்மை காலமாக எம்முடன் வாழ்ந்து மறைந்த பண்டிதர் நாகலிங்கம் ஐயா அவர்களுடைய செயல்பாடு மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே இந்த பெரியார்கள் என்ன மாதிரியாகவோ தெரியாது ஏராளமான நூல்களை பலரிடமிருந்து அன்பளிப்பாக பெற்று இந்த மண்டபத்தில் 2 அறைகளிலும் உள்ள அலுமாரியிலே நிரப்பி வைத்தார்கள். அப்பொழுது விவசாயத்துறையிலே ஈடுபட்டிருந்த எமது கிராம மக்கள் 10 மணிக்கு பிறகு தமது ஓய்வு நேரத்தை இந்த நூலகத்துக்கு வந்து செய்தித்தாள்களை படிப்பதோடு அந்த புத்தகங்களை தம்மால் இயன்றளவு பயன்படுத்தி வந்தார். இந்த நிலையிலே இயங்கிக் கொண்டு வந்த இந்த நூலகம் இங்கு நடைபெற்ற அனர்த்தம் காரணமாக சனங்கள் எல்லாம் இவ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போன நேரத்திலே இங்கு வைக்கப்பட்டிருந்த நூல்கள் ஏராளமானவை காணாமல் போய்விட்டன. இந்த வாசியசாலைக்கென போடப்பட்டிருந்த தளவாடங்கள் இவையுமே இந்த மண்டபத்தில் இல்லை. அதோடு ஏராளமான புத்தகங்கள் பராமரிப்பர் இல்லாத கரையான்களினாலே சாப்பிடப்பட்டு அழிந்து போயின. இந்த நிலையிலே 1997ஆம் ஆண்டு இடம்பெயர்விலிருந்து திரும்பி வந்த நாங்கள் இந்த நூலகத்தை பார்த்து மிகவும் பரிதாபப்பட்டோம். அந்த நேரத்தில் கடைசியாக இந்த மகாஜன சபையின் நிர்வாக அங்கத்தவர்களாக இருந்த திருவாளர் ராஜகுலேந்திரன் அவர்கள் ஓய்வு நிலை சுனாகம் மக்கள் வங்கி முகாமையாளர் சந்திரகாந்தனும் என்னிடத்தில் வந்து இந்த நூலகத்தை நீங்கள் பொறுப்பேற்று இயக்க தொடங்க வேண்டும், நாம் இவ்விடத்தில் இல்லாதபடியினாலே நீங்கள் தான் இதை தொடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த நேரத்திலே அவர்களது வேண்டுகோளை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நூலகத்தை எவ்வாறு புதுப்பிப்பதென்று தெரியாமல்
அந்த நேரத்தில் திருவாளர் வையண்ணா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நூலகத்தின் பேர் கொஞ்சம் பணம் வங்கியிலே போட்டிருந்தார். அந்த பணத்தினுடைய வட்டி ஓரளவுக்கு இருந்தபடியால் நான் அந்த பணத்தை கொண்டு 2 பழைய மேசைகளை 2 பழைய வாங்குகளையும் கொள்வனவு செய்து இந்த மண்டபத்திலே போட்டு சில அன்பர்களின் அன்பளிப்போடு ஒரு சில பத்திரிகைகளை வரவழைத்து வாசியசாலை என்ற ஒன்றை என்னால் ஆரம்பிக்க முடிந்தது. அதன் பின்னர் இங்குள்ள பல புத்தகங்களை அன்பளிப்பாக செய்ததனால் இந்த நூலகமும் ஓரளவுக்கு இயங்க தொடங்கியது. பின்னர் திரு வையண்ணா சுப்பிரமணியம் அவர்கள் இதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி அரங்கத்தில் ஒரு அறையை துப்புரவு செய்து ஒரு நூலகத்துக்கு தேவையான மேசை வாங்குகளை ஸ்டீல் அலுமாரிகளை வாங்கி தந்தார். அந்த நேரத்தில் பெரிய கணத்தடியைச் சேர்ந்த இந்த நூலகத்தோடு நெருங்கிய தொடர்புடைய சத்குணசிங்கம் என்பவர் இந்த நூலகத்தை வந்து பார்த்து மிகவும் மனம் வருந்தி தான் கொழும்புக்கு போய் சில ஸ்தாபனங்களோடு தொடர்பு கொண்டு கணிசமான அளவு புத்தகங்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய முயற்சியை எடுக்கின்றேன் என்று சொல்லி சென்றார்கள். அதன்படி 2 மாத காலத்தினுள் கணிசமான அளவு அருமையான புத்தகங்களை அவர் அங்குள்ள பல ஸ்தாபனங்கள் மூலம் அன்பளிப்பு செய்ததனால் அந்த சுப்பிரமணிய சுவாமி அரங்கத்தில் ஓரளவுக்கு தரமான ஒரு நூலகத்தை நான் நடத்தக்கூடியதாக இருந்தது. பின்னர் தெற்கால் உள்ள மண்டபத்தில் இந்த நூலகத்திற்கென ஒரு அறையை ஒதுக்கி தந்து தேவையான தளவாடங்களை வாங்கி தந்ததனால் அந்த நூலகம் இப்பொழுது 2-3 வருடங்களாக பலருக்கும் பயன்பட்டு வருகின்றது. அந்த நேரத்தில் தெல்லிப்பளை பிரதேச சபை இந்த பிரதேசத்தில் உள்ள நூலகங்களை ஊக்குவிக்கும் நோக்கமாக இந்த நூலகங்களுக்கு வருகை தந்து அதில்
திறமான ஒரு நூலகத்தை தெரிவு செய்து அதற்குரிய புத்தகங்களை வரவழைத்து கொடுப்பதற்கான முயற்சியை எடுத்தது. அந்த வகையிலே இந்த நூலகத்திற்கு அவர்கள் வருகை தந்த பொழுது ஒரு நூலகத்திற்கு தேவையான கட்டுப்பாட்டு நிர்வாக ஆவணங்களை நான் ஒழுங்காக பேணி வந்ததனால் அதை பார்த்து தெல்லிப்பளை பிரதேச சபையிலேயே சிறந்த ஒரு நூலகமாக இதை மதித்து அவர்களுடைய கலாச்சார நிகழ்விலே அதற்குரிய கேடயத்தையும் சான்றிதழையும் தந்தார். இன்றைக்கும் அந்த கேடயமும் சான்றிதழும் அந்த நூலகத்தில் அலுமாரியிலே வைக்கப்பட்டிருந்தது. அத்தோடு நான் புத்தகங்களை துறை துறையாக பிரித்து அறிவு நூல்கள், ஆய்வு நூல்கள், நாவல்கள், சிறுகதைகள் போன்ற மாதிரியாக நான் வைத்திருந்த முறை அவர்களுக்கு மிகவும் பிடித்து கொண்டது. அவர்களும் ஓரளவு நூல்களை இந்த நூலகத்திற்கு அன்பளிப்பு செய்தார். அந்த நூலகம்தான் இன்றைக்கு அறிவுலகம் என்ற விரிந்த பொருள் கொண்ட பெயரோடு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுலகம் என்ற அமைப்பு வருங்காலத்தில் மேலும் வளர்ச்சி அடைந்து இக்கிராம மக்களுக்கு நிறைந்த பயனை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னை இந்த இடத்துக்கு வரவழைத்து இந்த நூலகத்தை, அறிவுலகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்ற கௌரவத்தை கொடுத்தமைக்காக இந்த செயற்பாட்டு குழு அனைவருக்கும் எனது உளம் நிகழ்ந்த மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இதுவரை பொறுமையோடு எனது வரலாற்று குறிப்புகளை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.